ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லஞ்ச் ரெசிபி. ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு உரிச்சி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் விசில் வரும்போது தண்ணி பொங்கி வெளியே வராது. இப்போ மூடி லோ ஃப்ளேமில் 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பருப்பு வெந்து ரெடி ஆகிடும். விசில் போனதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கங்க. காய் தேவையான காய் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கங்க. நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி பருப்போடு சேர்த்துக்கங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா காய் வெந்துடும். இப்போ பாத்திரத்தில் பருப்பு, காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு பொரிய விடுங்க. 1 ஸ்பூன் சீரகம் பொரிய விடுங்க. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கி வேக வச்ச பருப்பு காயோடு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கங்க சாம்பாரில். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடும். இப்படி செஞ்சிங்கன்னா சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிக்கன் 65. சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சிக்கனில் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. ½ லெமன் புளிஞ்சு விட்டுக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. சிக்கன் நல்லா ஊறி வரணும். இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை போட்டு 2 பக்கமும் திருப்பி பொரிச்சு எடுங்க. இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிரும். டேஸ்டியான சாம்பார் சிக்கன் 65 லஞ்ச் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.